ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் வேர்ல்டு கார்ட்டூன் தமிழ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் 20 பெஸ்ட் ஜாப்பனீஸ் அனிமீஸ் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த அனிமி மேலே இருக்கிற கிரேஸ் குறையவே இல்லை. அது ஜாப்பனீஸாக இருந்தாலும் சரி, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் அனிமினா என்ன, கார்ட்டூன்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். அனிமே உருவானது ஜப்பானில் 1970 வருஷத்தில் ஒசமு டெசுகா அண்ட் ஹயாவோ மியாசாகி ஸ்டுடியோ ஜிப்ளியை இப்போ யூஸ் பண்ணி அனிமேவை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஜப்பான் மக்களுடைய கல்ச்சர், லைஃப் ஸ்டைலெல்லாம் காட்டுது. அனிமே மேலே உள்ள கிரேஸ் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. கார்ட்டூன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸான USA, யூரோப்பில் க்ரியேட் பண்ணாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய கல்ச்சரை இந்த கார்ட்டூன்ஸ் காட்டுது. இந்த கார்ட்டூன்லாம் டிராயிங் ஸ்டைலில் இருக்கும். உதாரணத்துக்கு டாம் அண்ட் ஜெர்ரியும் நீங்கள் நருட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனிமினா என்ன, கார்ட்டூன்னா என்ன அப்படின்றது. அனிமி வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ்க்கு ஈக்குவலானது. எமோஷ்னல், ஆக்ஷன், காமெடி, அட்வென்ச்சர், த்ரில்லர், சஸ்பென்ஸ் இது எல்லாம் படத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இது எல்லாமே அனிமீஸ்லேயும் இருக்குது. அப்படிப்பட்ட அனிமீஸில் டாப் 20 பெஸ்ட் ஜாப்பனீஸ் அனிமீஸ் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 20 டண்டாடன். சூப்பர் நேச்சுரல் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த சூப்பர் நேச்சுரல் ஜானரில் உள்ள அனிமி உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். இந்த அனிமியோடைய ஸ்டோரி என்னென்னா, 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணோட பேர் மோமோ, பையனோட பேர் மரியோ. இந்த மோமோக்கு கோஸ்ட் மேலே அதிக நம்பிக்கை இருக்குது, மரியோக்கு ஏலியன்ஸ் மேலே அதிக நம்பிக்கை இருக்குது. ஒருத்தவங்க ப்ரூஃப் பண்ண நினைக்கும் போது தான் தெரியும் கோஸ்ட் அண்ட் ஏலியன்ஸ் ரெண்டுமே உண்மைன்னு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு கிடைச்ச சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை வச்சு அவங்க டிஃப்ரெண்ட் எனிமீஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த அனிமேவோட ஸ்டோரி. விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.